ஏழை விதவையான ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் வந்து, என் புருஷன் இறந்து போனான். அவர் வாங்கிய கடனுக்காக கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய 2 குமாரர்களையும் தங்களுக்கு அடிமைகளாக்கி கொள்ள வருகிறார்கள். புருஷனும் இல்லை, என் பிள்ளைகளையும் இழக்க வேண்டுமோ என்று அழுது புலம்பினாள். அதற்கு எலிசா, உன் வீட்டில் எண்ணெய் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்றாள். எலிசா அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ போய் உன் அயல் வீட்டாரிடத்தில் சென்று அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி வந்து உன் வீட்டு அறைக்கதவை பூட்டி வாங்கி வந்த வெறும் பாத்திரங்களில் ஊற்று, அவைகள் நிரப்பப்படும். பின்பு அந்த எண்ணெயை விற்று உன் கடனை திருப்பி செலுத்து என்றான். அவள் அப்படியே செய்து அவளும் அவள் குமாரர்களும் சுகமாய் வாழ்ந்தார்கள். அந்த ஸ்திரீ எப்படி, ஏன், எதற்கு என்று ஒரு கேள்வி கூட கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இதே போல இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். உங்கள் வாழ்வும் சீக்கிரத்தில் சுகமாய் துளிர்க்கும். ஆமேன்.